பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த ஒரு அலுவலகத்தை தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு திறந்து வச்சாங்க. திறந்து வச்சதுக்கு அப்புறமா பல நபர்களுக்கு இலவச ரேஷன் அரிசி அட்டை கொடுத்ததோட இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகள், தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றின செய்திகளானது இன்னைக்கு வெளியாகி இருக்கு. தமிழக அரசு ஒரு பக்கம் ஊழலை நாங்கள் ஒழிச்சிடுவோம், தமிழகம்ன்றது இந்தியாவில் ஒரு முன்னோடி மாநிலமாக உருவாகிறதுக்கான அந்த முயற்சிகளை ஈடுபடுவோம்னு சொல்கிறப்போ, இன்னும் சில பள்ளிகளில் தாவேகாவினர் சிலர் நுழைந்து அங்கே ரீல்ஸ் எடுக்கிறது, முதலமைச்சர் அவர்களோட படத்தை மாற்றுறதுன்னு சில முகம் சுழிக்க வைக்கக்கூடிய சில வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து இன்னைக்கு தமிழகத்தில் பல முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளை பற்றி பேசுறதுக்கான அந்த ஒரு கட்டாயமும் இப்போ ஏற்பட்டிருக்கு. ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போயிடலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதிகளில் 2 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. 2த்துலையுமே ஜெயிச்சிட்டாங்க. திருச்சி கிழக்கில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா பெரம்பூர் தொகுதியோட எம்எல்ஏவா இப்ப இருந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம்ன்றது இன்னைக்கு திறக்கப்பட்டுச்சு. மிகப்பெரிய அளவு அவரோட வருகைக்காக ஏற்பாடுகளானது பண்ணப்பட்டிருந்தது. அவர் அந்த அலுவலகத்தை திறந்து வைக்கிறதுக்கு வரப்போ அவரோட பிரச்சார வாகனத்தில் தான் வந்திருந்தார். அந்த வாகனம் வரக்கூடிய அந்த வழிநெடுக மக்களோட உற்சாக வரவேற்பு இருந்தது மட்டும் இல்லாம, அவர் அந்த கட்டிடத்தை திறந்து வைக்க போறப்போ அவரின் மீது பூக்களுமானது வீசப்பட்டது. இப்படி வீசக்கூடியதை, அந்த பூக்கள் வீசக்கூடிய பொதுமக்களை எதிர்க்கட்சியினர் மிகவும் மோசமான முறையில் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இவர் என்ன பெருசா பண்ணிட்டாரு, ஒரு எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்கிறதுக்கு முதலமைச்சர் வராரு, அதற்கு பொதுமக்களை வேணும்னே தாவேகாவினர் நிர்பந்தம் பண்ணி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட வைக்கிறதா மிகப்பெரிய அளவு விமர்சனங்களும் இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு தாவேகா சார்பில் என்ன ஒரு பதில் கொடுத்திருக்காங்க, இல்ல தாவேகாவோட தொண்டர்கள் சில பழைய வீடியோக்களை எடுத்து இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதி அவர்கள் நடந்து வரப்போ அவரோட பாதம் முழுக்க அவர் நடந்து வரக்கூடிய அந்த வழிநெடுக்க பூக்களானது போடப்பட்டு அதன் மேல அவர் நடந்து வரப்போ அதற்கு பெண்களை பயன்படுத்தினது, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? இது ஆல்ரெடி நீங்களும் பண்ணியிருக்கீங்க. கட்சி சம்பந்தப்பட்டவங்க இல்ல பொதுமக்கள் ஒரு முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. சோ அது எந்த விதத்தில் இந்த இடத்துல தப்பாகும்னு சொல்லி ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. ஸோ முதலமைச்சர் அவர்கள் அவரோட அலுவலகத்தை திறந்து வச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இலவச ரேஷன் அட்டை, ஸ்மார்ட் கார்டுன்றது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் 77,000க்கும் அதிகமான புது ஸ்மார்ட் கார்டுகள் கொடுக்க போறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதோட தொடக்கமா இந்த ஒரு நிகழ்வு அமைந்ததாகவும் பார்க்கப்படுது. ரேஷன் கடைக்கு அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு பயனாளிகளுக்கு அந்த ரேஷன் பொருட்களையும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு ஆய்வும் நடந்திருக்கு. மின்சார பேருந்துகளை சார்ஜிங் பண்ணக்கூடிய அந்த இடங்கள்ல இன்னைக்கு ஆய்வானதும் நடந்துட்டு இருக்கு. இதற்கு நடுவில் மதுரையில் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். ஆம்னி பேருந்தும் தமிழக அரசு பேருந்தும் மோதிக்கொண்டதுல 6 நபர்கள் இறந்துட்டாங்க, 10க்கும் அதிகமான நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அதுல இறந்த அந்த 6 நபர்களுக்கும் அவர் தலா ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவியும், ரொம்ப அதிகப்படியான காயமடைந்த நபர்களுக்கு 1 லட்சமும், லேசான காயமடைந்த நபர்களுக்கு 50,000ம் தமிழக அரசு சார்பில் நிவாரணமா இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுது டிரைவர் தூக்கமின்மையால. ஒரு சிங்கிள் டிரைவர் வந்து அந்த பஸ் ரொம்ப நேரமா ஓட்டிட்டு இருந்ததுனால தூக்க கழகத்தில் இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப மோசமான ஒரு ஆக்சிடென்ட்டா அது பதிவாயிருக்கு. ஆம்னி பேருந்துகளை கண்டிப்பா அரசு வந்து நெறிப்படுத்தி ஆகணும். ஏன்னா ரொம்ப லாங் ஓட்டக்கூடிய அந்த டிராவல்ஸ் பஸ்ல எல்லாம் 2 டிரைவர்கள் எப்பயுமே இருப்பாங்க. குறிப்பிட்ட சில நேரத்துக்கு, அதாவது அவர் டயர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு டிரைவர் ஓட்டுவார். அவர் டயர்ட் ஆன உடனே பேக்கப்பாக இருக்கக்கூடிய டிரைவர் அதுக்கப்புறம் பேருந்து இயக்குவார். இதனால வந்து பெரும்பான்மையான பயணங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் இந்த ஆம்னி நிறுவனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 டிரைவர்களை வச்சு மேனேஜ் பண்ண முடியல, வருமானமானது ரொம்ப கம்மியாக இருக்கு, அதனால ஒரு டிரைவரை வச்சு நாங்கள் ஓட்ட போறோம்னு சொல்லி சிங்கிள் டிரைவர் அனுப்புறதுனால இந்த மாதிரி பல நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் கடந்த ஒரு 4 இருந்து 5 மாசத்தோட டேட்டா எடுத்து பார்த்தோன்னா சராசரியா ஒரு மாசத்துக்கு 10 இருந்து 15 விபத்துகள் இந்த ஆம்னி பேருந்துகள்னால மட்டுமே சராசரியா தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அரசு ஒழுங்குமுறைப்படுத்தி ஆகணும். வருமானம் வருதோ இல்லையோ, ஆம்னி பேருந்துகள் விழா காலத்தில் கொள்ள லாபம் அடிப்பாங்க. அப்படி இருக்கப்போ 2 டிரைவர்களை வச்சு அனுப்புறதுனால உங்களுக்கு பெரிய இழப்பு எதுவும் ஏற்பட்ட போறதில்லை. இல்லை அதே மாரி இழப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்களா, அந்த டிராவல்ஸ் அவங்க ஏற்கனவே சொல்லக்கூடிய ஒரு அவசியமே கிடையாது. அவங்களோட அந்த சின்ன ஒரு லாபம் மிஞ்சி போனால் ஒரு டிரைவருக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு 20,000 25,000. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகம். சீனியர் டிரைவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவருக்கு வேணா அதை கொடுக்கலாம். இல்லை அதை விட கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்யறதுக்கும் அந்த டிரைவர் வேலைக்கு நிறைய பேர் இப்போ வேலை தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அந்த ஒரு 15,000க்காக இன்னைக்கு 6 நபர்கள் இறந்துட்டாங்க. இதுக்கு அந்த ஆம்னி பேருந்து நிறுவனம் பெருசாக எதுவும் பதில் சொல்ல போறது கிடையாது. தமிழக அரசு நிதி உதவி கொடுத்துட்டாங்க. அந்த நிதி உதவியும் அந்த குடும்பங்களை காலத்துக்கும் காப்பாற்ற போறது கிடையாது. இழப்புன்றது அந்த தனிநபர்களுக்கு மட்டும்தான். அப்படி இருக்கப்போ தனிநபர்களோட வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுறதுனால இது அத்தனையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய அந்த கடமை தமிழக அரசுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு செய்தியா இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். அடுத்ததா தமிழக அரசு பள்ளிகள் சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான செய்திகள். ஒன்று, செங்கல்பட்டு மாவட்டம் சந்தோஷபுரம் பகுதியில் நடந்தது. அந்த வீடியோ இப்போ வெளியாகி ரொம்ப வைரலான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. தமிழக அரசு ஆல்ரெடி தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. எந்த விதமான கட்சி நடவடிக்கைகளும், அதாவது எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எந்த விதமான கட்சி தொடர்புடைய நபர்களும் வகுப்பறைகளுக்குள்ள போகக்கூடாது, பள்ளிகளுக்குள்ள நுழையக்கூடாது. அது முழுக்க முழுக்க
சரியான ஒன்று. அதுலேயும் குறிப்பாக இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தாவேகா சார்பில் நிறைய பள்ளிகளுக்கு ஆய்வுகள் பண்ண போகிறோம்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள் உள்ளே போய் பெரிய அளவில் அது பிரச்சனையாச்சு. அப்போ உடனடியாக அது சம்மந்தப்பட்ட அறிவிப்பு வருது. அதுக்கப்புறமா அமைச்சர்கள் உள்ளே போய் ஆய்வு பண்ணுறது அதுவும் பெரிய பிரச்சனையாச்சு. இவங்க போகிறது உள்ள பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே போயிட்டு அது ரீல்ஸாக வெளியிடுறப்போ அது நிறைய நபர்களை முகம் சுழிக்க தான் வைக்குது. அதில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் எப்படி மாறுக்குன்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு தடையும் மீறி கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள் வகுப்பறைகளுக்குள்ள பள்ளிக்குள்ளேயே நுழையக்கூடாது, பள்ளி நேரத்தில் வகுப்பறைகளுக்குள்ள நுழையிறது மிகவும் பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்படி உள்ள போயிட்டு சிஎம்மோட புகைப்படத்தை, திரு ஜோசப் விஜய் அவர்களோட புகைப்படத்தை மாட்டி அதை ஒரு ரீல்ஸாக இந்த இடத்துல வெளியிட்டிருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. தமிழக அரசோட முதல்வர் புகைப்படத்தை பள்ளிகளில் மாற்றத்துக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. தலைமை ஆசிரியரோட அலுவலகம் பள்ளிகளில் வேணும்னு அவங்க மாட்டிப்பாங்க. கட்சி நிர்வாகிகள் உள்ள போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை இது யாரு தெரியுதா, என்ன மாதிரி இந்த மாதிரி கட்சி சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்டு அந்த புகைப்படத்தை உள்ள மாட்டி அதை ஒரு ரீல்ஸாக அதுக்கு பேக்ரவுண்டில் பிஜிஎம் எல்லாம் போட்டு வெளியிடுறப்போ அது தமிழகம் வெற்றி கழகம் சார்ந்த தவறான ஒரு பிம்பத்தை தான் மக்கள் மத்தியில் உருவாக்கும். இதை யாருமே ரசிக்கிறபடி இருக்காது. இவங்க ரசிக்கிறதா நினைச்சு செய்யறாங்களா எனக்கு தெரியல. முதல்ல இது சட்டப்படி தப்பு. அதே மீறி அந்த கட்சிக்கு ஆதரவாக செய்யறோம்னு நினைச்சு அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அதை செய்யறது அவங்க கட்சிக்கு ஆதரவாக முடியாது, பெரிய அளவில் பின்னடைவு தான் ஏற்படுத்தும். இது எப்போ அந்த கட்சி தொண்டர்கள் உணர போறாங்கன்னு தெரியல. அவங்க உணர்ற வரைக்கும் காலம் தாழ்த்தாம தமிழக அரசு இந்த மாதிரி செயல்படக்கூடிய நபர்களின் மீது தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். யார் யார் மேலேயே குண்டாஸ் போடுறாங்க, இந்த மாதிரி பள்ளிகளுக்குள்ள நுழைஞ்சு அட்டகாசம் பண்றவங்க மேல குண்டாஸ் போட்டனா எந்த கட்சியின் பாரபட்சம் பார்க்காம போட்டீங்கன்னா அடுத்தது யாரும் பள்ளிகளுக்குள்ள இப்படி நுழைய மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய அளவு பள்ளிகளில் நடக்கக்கூடிய அந்த அத்துமீறல்களை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கும் கண்டிப்பா ஒரு வழிவகையை உண்டாக்கும். இதுக்கு அடுத்து நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு எங்கன்னு பார்த்தோம்னா, உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்னத்தூர்னு சொல்லக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில் அந்த பள்ளி மாணவர்கள் உள்ளே போகிறப்போ இந்த முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த அந்த தெரி படத்தில் ஒரு சீன் வரும். அங்கேயே உள்ளே வந்து மது அருந்திட்டு உள்ளே கிடக்கிற மாதிரி சில ரவுடிகள். அப்படியே அந்த நிகழ்வானது ரியாலிட்டியில் நடந்திருக்கு. உள்ள அந்த ரவுடிகள் மட்டும்தான் இல்லை, பள்ளியோட அந்த வகுப்பறை வாசல்கள் முன்னாடி மது பாட்டில்கள், காலி மது பாட்டில்கள், சில இடங்களில் வந்து அந்த பாட்டில்களை உடச்சி வீசியிருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும் சில ஆசிரியர்களுமே சேர்ந்து அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தமிழக அரசு ரொம்ப பெரிய அளவில் கவனம் செலுத்தணும். ஏன்னா எல்லா பள்ளிகளுக்கும் இப்போ தமிழகத்தில் காம்பவுண்ட் கிடையாது, எல்லாமே வந்து அந்த ஒரு க்ளோஸ்டு கேம்பஸ்குள்ளே கிடையாது. பெரும்பான்மையான அரசு பள்ளிகள் 100 பள்ளிகள் இருக்குன்னா அதில் 90 பள்ளிகள் காம்பவுண்ட் இல்லாமல் தான், 90 அதை விட அதிகமாக கூட இருக்கும், காம்பவுண்ட் இல்லாமல் தான் இந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பள்ளிகளை ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணணும். எல்லா பள்ளிகள்லையும் கேமராஸ் ஆனது, சிசிடிவி கேமராஸ் ஆனது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு 24 மணி நேரமும் அது கண்காணிப்பில் ஈடுபடணும். ஏன்னா நிறைய ஊர்களில் சனி ஞாயிறு பள்ளி விடுமுறை ஆயிட்டாலே அது சமூக விரோதிகளோட அந்த ஒரு கூடமாக தான் மாறுது. அங்கே போயிட்டு ஊர் கதையை பேசுறது, அங்கே போயிட்டு உட்காந்து சீட்டை விளையாடுறது, அங்கே உட்காந்து மது அருந்துறது, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு இந்த பள்ளிக்கூடங்களே விடுமுறை நாட்களில் சமூக விரோதிகளோட அந்த ஒரு கூடாரமாக மாறிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும். அது இப்போ பெரிய ஒரு கோரிக்கையாக மாறிட்டு இருக்கு. யாராலையுமே இதை ஏற்றுக்க முடியாது. அடுத்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டப்போ தமிழக அரசு பள்ளிகளோட அந்த தரத்தை உயர்த்துவதற்காகவும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அந்த பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்காகவும் பல்வேறு விதமான முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு. பெரம்பூர் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கட்சி அலுவலகத்துக்கு திறந்து வச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய செய்திகளானது வந்தது. ஏன்னா கொளத்தூர் எம்எல்ஏ திரு விஎஸ் பாபு அவர்களோட அவர் சாலை வளம் வந்தது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. விஎஸ் பாபுன்னு சொன்னாலே இந்த இடத்துல ஒரு கட்சிக்காரங்களுக்கு ஆக மாட்டேங்குது. அதுவும் கொளத்தூர்ல அவர் யாரை எதிர்த்து போட்டிட்டாரு, எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார்னு சொல்றப்பவே அது மிகப்பெரிய அளவு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிடுது. இதுவும் இன்னைக்கு வைரலான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஸோ அதையும் ஒரு செய்தி அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அடுத்ததா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தடைப்படுத்தப்பட்ட லாட்ரி ரொம்ப அதிகமாக விற்பனை பண்ணப்பட்டதா ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு. இன்னைக்கு பல்வேறு விதமான சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் சில முக்கியமான செய்தி ஊடகங்களையும் இது சம்பந்தப்பட்ட காணொலிகள் மற்றும் செய்திகளானது வெளியில் வரதை பெருசாக பார்க்க முடியுது. தமிழகத்தில் லாட்ரியானது தடைப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் கடந்த சில மாசங்களா இந்த தடைப்படுத்தப்பட்ட லாட்ரி நிறைய இடங்களில் விற்பனை பண்ணப்படுது, ஆதாரங்களோட வெளியில் கொண்டு வரப்படுது. தமிழகத்துக்குள்ள திரும்ப லாட்ரி அலோவ் பண்ணுறதுன்றது ஒரு செல்ஃப் சூசைட் மிஷன் மாதிரி தான். ஒரு போதை டாஸ்மாக்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு போதை கொடுக்குதோ, இல்லை போதைப் பொருட்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பெரிய அளவில் கெடுக்குதோ அதை விட அதிகமாக இந்த லாட்ரிகள் குடும்பங்களுக்கு எடுத்துரும். போதையில் சிக்கியிருக்கக்கூடிய மனிதர்களை கூட வெளியில் கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த லாட்ரியில் அடிமையாகக்கூடிய மக்களை அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் கொண்டு வர முடியாது. லாட்ரியோட வரலாறுலாம் தமிழகத்தில் எடுத்து பார்த்தோன்னா இது பல குடும்பங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ சின்ன அளவில் இருக்கப்பவே இதற்கான கடுமையான நடவடிக்கைகள் தமிழக அரசினால் எடுக்கப்படணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த லாட்ரியோட நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இது எல்லாமே எதிர்க்கட்சிக்கான ஒரு அரசியலாக மாறிடும். தமிழக அரசு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எதிர்க்கட்சியினர் விமர்சனம் பண்ணுறதையும் தாண்டி எதிர்க்கட்சிக்கான ஒரு அரசியலாக இது மாறிடும். அதுக்கு முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்கன்னா தமிழக மக்கள் கிட்ட கண்டிப்பாக நல்ல பேரானது கிடைக்கும். இல்லை அதே மீறி இது அரசியல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னா தாவேக
அரசுக்கு இது கணிசமான அளவு பின்னடைவும் ஏற்படுத்தும். இதுவும் இப்போ ரொம்ப முக்கியமான செய்தியாக மாறிட்டு இருக்கு. அடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குநராக இருந்த IPS அதிகாரி வருண் அவர்கள் மாற்றப்பட்டிருக்காரு. இவர் மாற்றப்பட்டு போலீஸ் அகாடமியோட இயக்குநராக நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. இதுவும் இப்போ லேட்டஸ்டான ஒரு செய்தியாக வந்திருக்கு. கடைசியாக பார்த்தோன்னா, தாவேகாவோட பேச்சாளர் லோயலா மணி அவர்களுக்கு தமிழக அரசு பதவி, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களோட முன்னிலையில் இதற்கான பணி ஆணைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வழங்கினார். இது திமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா கண்டனங்கள் எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்டா இவங்க இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க, லோயலா மணி அவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்தது எதனால இவங்க இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா, இவர் எதற்குமே சம்பந்தம் இல்லாதவர், எப்படி இவருக்கு இந்த அரசு பதவி கொடுக்கலாம்னு சொல்லி திமுகவினர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில முக்கியமான நிர்வாகிகள் என்ன முக்கியமான ஒரு நிர்வாகி இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகனுக்கு அடுத்தபடியா இந்த சோஷியல் மீடியா விங்கில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்பட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு ஒரு ட்வீட்டை போடுறாரு. அந்த ட்வீட்டை நான் முன்னாடி காமிக்கிறேன். சில வசனங்கள், படத்தோட வசனங்கள்லாம் போட்டு அந்த ட்வீட்டை காமிச்சிருக்காரு. கடைசியாக என்ன பண்ணிட்டாருன்னா, காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் வராமல் என்ன பண்ணணும்னு ஒரு டயலாக காமிச்சிருக்காரு. எதற்கு இந்த வார்த்தை, இல்லை எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்? கட்சிகள் அப்பாற்பட்டு ஜெனரலாக இதை ஒரு பொதுமக்கள் பார்க்குறாங்கன்னு வைங்க, இது எதுவுமே இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்காது. அதுவும் அவரோட அந்த ஒரு நிறத்தை பேஸ் பண்ணி இந்த ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தாவேகா சார்பில் இதுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எழும்பியிருக்கு. இதுக்கு நாம் தமிழர் கட்சியில் என்ன சொல்றாங்கன்னா, அவர் அதையெல்லாம் மீன் பண்ணி சொல்லலை, இவர் இந்த பதவிக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு நபர், தகுதி இல்லாத நபர் கொண்டு இந்த மாதிரி ஒரு பதவியில் வச்சிருக்காங்கன்னு. சரி, இதுக்கு முன்னாடி யாரா இருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, திண்டுக்கல் லியோனி அவரோட சில பேச்சுக்கள், மேடையில் அவர் பேசின சில இரட்டை அர்த்த வசனங்கள், அவரோட சில என்னால் சொல்ல முடியல. அதில் ஒரு கட்சிக்கு ஆதரவாக அந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப அவர் அடித்த அந்த அடல் ஜோக் எல்லாம், இதெல்லாம் சரியா, இவருக்கான அந்த தகுதி இருக்கான்னு சொல்லி அந்த கேள்விமானது முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல அரசியல் வளர்ச்சி பெற வேண்டிய ஒரு இயக்கம், ஒரு கட்சி. ஆனால் சாட்டை துரைமுருகனோட பேச்சு 8% இருந்தால் அந்த கட்சியோட ஓட்டு வங்கியை கிட்டத்தட்ட எவ்வளோ கீழே இறக்கிடுச்சு, 1.5% கொண்டு வந்துருச்சு, 2%, 1.5% என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துருச்சுன்னு தெரியும். இடும்பாவனம் கார்த்தி அவர்களும் இதே மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. சில நேரத்தில் என்ன பேசுகிறோம், எதற்காக இந்த விமர்சனம் வைக்கப்படுதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த இரட்டை அர்த்தம் உள்ள விமர்சனங்கள் வைக்கிறதா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு மனதை இப்போ எழுந்திருக்கு. சில இடங்களில் முதலமைச்சர் அவர்களும் ரொம்ப ஒருமையில் பேசுறதாகவும் இவர் மீது இன்னும் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு. நடவடிக்கை எடுத்தால் ஒன்று, அவரோட ட்வீட்லாம் என்னால் காமிக்க முடியும். சிஎம் அவர்கள் எந்த மாதிரி பேசியிருக்காரு, ஒருமையில் பொறுக்கித்தனம், பச்சை பொறுக்கித்தனம், இந்த மாதிரிலாம் ஒரு சிஎம் பேசுறாரு. இப்போ இவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வைங்க, இவர் ஒரு ஹீரோ மாதிரி பில்டப் காமிக்கிறதுக்கே ஒரு கூட்டமானது இருக்கு. நான் சொல்றது சில பேருக்கு கோபம் வந்தாலும் இதுதான் உண்மை. இந்த மாதிரி ட்ரிகர் வேர்ட்ஸை பேசணுன்ற ஒரு அவசியமே இல்லை. இந்த இடத்துல ஒரு கட்சியில் இருக்காரு, கட்சி பதவியில் இருக்காருன்னா அந்த கட்சி தமிழக அரசுல விமர்சனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்கு. ஆனால் அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தொடறதுக்கான அந்த காரணம் என்னன்னு தெரியல. இவர் பேசுற எதுவும் மக்கள்னால ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலையில இல்லை. அப்படி இருக்கப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இவரால் நல்லது இல்லைனாலும் இந்த மாதிரி சில வார்த்தைகளை பேசி அது பேக் ஃபயர் ஆகக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னோட ஒரு பர்சனல் கருத்தாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா ட்விட்டருக்கு போங்க, அவரோட ட்வீட்டை எடுங்க, என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதை நீங்களே பாருங்க. அது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட கருத்து என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நிறைய செய்திகள் உங்ககிட்ட கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த தமிழக அரசு பள்ளிகளில் தாவேகாவோட நிர்வாகிகள் போகிறதும், அந்த பள்ளிகளில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், இந்த ஆசாமிகள், போதை ஆசாமிகள் உள்ள போகிறதும் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. குறிப்பாக அத்தனை பள்ளிகளையும் காம்பவுண்ட் சுவர் கட்டப்பட்டு CCTV சர்வைலன்ஸ்குள்ளே கொண்டு வரணும். இது அத்தியாவசியமான ஒன்று. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். அடுத்த வீடியோவில் காண்போம். அதுவரை விடுபடுது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.